மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். யாழினி, வாங்க மாமா. என்னாச்சு மாமா? வழக்கமா கிச்சன் பக்கம்லாம் வரவே மாட்டீங்க, இப்போ திடீர்னு வந்திருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, சும்மா தான். என்னம்மா இது பாயாசம் யாருக்கு? இனியாக்கும் விக்ரம் மாமாவுக்கும். இன்னைக்கு அவங்க தான் முதல்ல சாப்பிடணுமா, அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாரும் சாப்பிடணும்னு அத்தை சொல்லிருக்காங்க. நல்லதா போச்சு, நம்ம திட்டத்தை நிறைவேற்றலாம். மறந்தே போயிட்டமா. இளங்கோ உன்னை கூப்பிட்டாமா? என்னையா மாமா? ஆமாமா, அத சொல்லத்தான் வந்தேன். அப்படியே மறந்து போயிட்டேன் பாரு. போமா, போ என்னன்னு கேளு. போ. சரிங்க மாமா. போ என்னன்னு கேளு. அப்பாவை மன்னிச்சிருப்பா விக்ரம். உன்னை வெளியே போகாம தடுக்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. என்னங்க, என்ன கூப்பிட்டீங்களா? இல்லையே மாமா, நீங்க தேடின மாதிரி சொன்னாரு. இல்லையே, நான் ஒன்னும் தேடலையே. ஏன் அப்படி சொன்னாருன்னு தெரியலையே. மாமா எதுக்கு என்ன அப்படி சொல்லி அனுப்பணும்? எக்காரணத்தை கொண்டு நீங்க ரெண்டு பேரும் வெளியே போக முடியாது. மாமா. என்னம்மா? மாமா, இளங்கோ என்ன கூப்பிடவே இல்லைன்னு சொல்றாரு. நான் கூப்பிட்டான்மா சொன்னேன்? இல்லையே, அவன் உன்னை தேடிட்டு இருக்கான் தானம்மா சொன்னேன். மாமா, நீங்க என்ன மாமா கிச்சன்ல இவ்ளோ நேரமா பண்ணிட்டு இருக்கீங்க? கேஸ் ஸ்மெல் வரலமா உனக்கு? எனக்கு கேஸ் ஸ்மெல் வருதுமா. இல்லையே மாமா, எனக்கு அப்படி எதுவும் தெரியலையே. இல்லம்மா, ஏதோ கேஸ் லீக் ஆகுது, செக் பண்ணு. சரி. என்னாச்சு மாமாக்கு? திடீர்னு வராரு, திடீர்னு காணாம போயிடுறாரு, ஒண்ணுமே புரியலையே. என்னன்னா அங்க என்ன அமர்க்கலப்படுது? நீ என்னடானா எதுவுமே நடக்காத மாதிரி அப்படியே அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. எனக்கு அப்படி வயிறெல்லாம் பத்திக்கிட்டு வருது. சும்மா புலம்பிட்டு இருக்காதம்மா. நடக்க வேண்டிய காரியம் நடக்க வேண்டிய நேரத்துல நடக்கும். பொறுமையாரு. ஆமா, இதையே நீ சொல்லிட்டு அவங்கள பார்க்க எனக்கு அப்படி கடுப்பா வருது. இவ ஒருத்தி என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. அப்புறமா தான் தெரிய போகுது அண்ணனோட திறமை. அப்பா, அம்மாங்கப்பா. அக்ஷயா, பூஜைக்கு தேவையானதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. விக்ரமே இனியாவையும் காணோம். வா போய் பார்க்கலாம். வா. சரி. ரெடி ஆயிட்டீங்களா? விக்ரம் இனியா எங்க? அவங்க ரூம்ல இருக்காங்க. ரெடி ஆகல? விக்ரம், இனியா.
ஐயோ பாருடா, புது மாப்பிள்ளையும் பொண்ணு மாதிரி 2 பேரும் அம்சமா இருக்கீங்க. ஐயோ என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. ஐயோ எவ்வளவு திருஷ்டி. அத்தை நீங்க வேற அத்தை, சும்மா இருங்க. நான் உண்மையதான் சொல்றேன். ஏன்னா ஊர்ல இருக்கிற கொள்ளி கண்ணு கெட்ட கண்ணெல்லாம் உங்க மேலதான். என்னமுதா, நான் சொல்றது உண்மைதானே? அதையே நீ என்கிட்ட கேக்குறீங்க? எனக்கு என்ன தெரியும்? ஓ நீங்களும் ஜோடியா அழகா அம்சமா இருக்கீங்க. வாங்க 4 பேரும் சேர்ந்த மாதிரி நின்னு சாமி கும்பிடுங்க. நீங்களும் வாங்க வாங்க. அமுதா, தனியா வெத்தலை பாக்கு வச்சு சொல்லணுமா? வா. வாங்க வாங்க. வாக்கா வாங்க. இனியா யாழ்னி, ஆளுக்கு ஒரு குத்து விளக்கை ஏத்தி நம்ம குலதெய்வத்துக்கிட்ட இந்த குலம் தழைக்கணும்னு வேண்டிக்கோங்க. அது மட்டும் இல்ல, அடுத்த கல்யாண நாளுக்குள்ள ஆளுக்கு ஒரு பேர புள்ளைய பெத்து என் கையில 1 அவரு கையில 1 கொடுக்கணும். சரியா? சரி, விளக்கேத்துங்க. அக்காவும் தங்கச்சியும் ஒன்னும் ஒத்துமே விளக்கேத்துறானுங்க. எனக்கு அப்படி பத்திக்கிட்டு வருதுன்னு. அமுதா, கொஞ்சம் புலம்பாம இரு, தேவையில்லாம உளராத, சும்மா இரு. மாமா, இப்படி அத்தை கூட சேர்ந்து நில்லுங்களேன், நாங்க ஆசீர்வாதம் வாங்க போறோம். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.